தமிழ்நாட்டில் தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு புதிய தகவல் அரசியல் வட்டாரங்கள்ல பேசு பொருளா மாறி இருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்கள்ல உள்ள சுமார் 1.5 கோடி பெண்களுக்கு 10,000 வழங்க திமுக அரசு திட்டமிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அதுவும் அந்த தொகையை வங்கி கணக்குகள்ல வரவு வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால உடனடியா தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துச்சு. இதனால அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் திமுகவின் திட்டம் பாதிக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசு பொருளாகி இருக்கு. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்திருந்த முக்கிய வாக்குறுதிகளை ஒன்றாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் 2023 ஆண்டு முதல் 1.31 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனுடன் மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், சுய உதவி குழுக்களுக்கு கடன் போன்ற பல பெண்கள் சார்ந்த திட்டங்களுமே நடைமுறையில் இருக்கு. இந்த திட்டங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கின அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் காலங்கள்ல இது போன்ற திட்டங்களை அரசியல் கட்சிகள் விமர்சிப்பதும் வழக்கமாகவே இருக்கு. மகாராஷ்டிரா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பெண்கள் நல திட்டங்களை தேர்தல் காரணம் காட்டி நீதிமன்றம் வழியாக தடுக்க முயற்சிகள் நடந்ததாகவும் திமுக தரப்புல முன்னாடி எல்லாம் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழல்ல தான் தமிழ்நாட்டுல பிப்ரவரி மாசம் ஏப்ரல் மாதத்திற்கான 3000 மற்றும் கோடைக்கால தொகுப்புன்னு 2000 மொத்தம் 5000 தொகையை எதிர்பாராத வகையில முன்கூட்டியே பெண்களின் வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த தொகை குறித்துமே விமர்சனங்கள் இருந்தாலும் பல பெண்களுக்கு அது அவசர தேவைகளுக்கு உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இதே நேரத்துல பீகார் மாநிலத்துல சுய உதவி குழு பெண்களுக்கு 10,000 வழங்கிய திட்டம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சி ஜேடியு பாஜக கூட்டணிக்கு தேர்தல் வெற்றியை தந்துச்சுன்னு அரசியல் வட்டாரங்கள் கருத்து சொல்லாங்க. அது போன்றே தமிழ்நாட்டிலும் 1.51 கோடி பெண்களுக்கு தலா 10,000 வழங்கும் திட்டத்தை திமுக அரசு பரிசீலித்ததா அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் பரவுச்சு. இதை அடுத்துதான் மார்ச் 16 தேதி அந்த தொகையை வழங்க திட்டமிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் தனது எக்ஸ் தள பக்கத்துல கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, மார்ச் 16 தேதி அன்னைக்கு 1.51 கோடி பெண்களுக்கு தலா 10,000 வழங்க திமுக திட்டமிட்டு இருந்துச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் ஞாயிற்றுக்கிழமையே தேர்தல் தேதியை அறிவிச்சதால நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு. இதனால திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது என்பது தெரிந்ததால் அரசு கஜானாவை காலி செய்து அடுத்த அரசை கடன் சுமையில தள்ள முயன்றது. ஆனா தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சதால அது நடைமுறைக்கு படவில்லை அப்படின்னு குற்றஞ்சாட்டி இருக்காரு. இருப்பினும் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பது குறித்து அதிகாரப்பூர்வமா விளக்கம் அளிக்காததால தேர்தல் சூழல்ல இது போன்ற தகவல்கள் அரசியல் விவாதங்கள்ல அதிகரிச்சுட்டு இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.